இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கு I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants you, better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back. I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me. Ain't nobody. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் டியானா ஆட்டோமேட்டிக் 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. பக்கா பியூர் பெட்ரோல் வண்டி, ஒரு சூப்பரான வி ஷேப், அதாவது 6 பிஸ்டன் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. செம புல்லிங் இருக்கும் வண்டியை பொறுத்தவரையும். உங்களுக்கு பிக்கப்லாம் சடனாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் கியர்னால நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். இது முக்கியமாக சொல்ல போனோம்னா இது வந்து கார் கிடையாதுங்க, தரையில் ஓடக்கூடிய கப்பல். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறது காரே கிடையாது, கப்பல் தான். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு, கப்பல் மாதிரியே மிதக்குதா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வண்டியோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN21 AD 3691ங்க. இந்த நம்பர்ல தான் வண்டி வந்திருக்குது. வண்டிக்கு கலர் பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் பிளாக் டபுள் டோன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு அல்டிமேட்டடான ஒரு கலரு. நமக்கு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டபுள் டோன் கலர் தான் வரும். அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த வண்டிக்கு டபுள் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷன்ல டயர் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கலாம். ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான கிரில்லு, ஒரு ப்ராடான வெஹிக்கிளுங்க. சின்ன வண்டியெல்லாம் கிடையாது, ரொம்பவே அகலமா ரொம்பவே நீளமான வண்டி, பெரிய வண்டி. உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது ஒரு கம்ஃபர்ட்னஸ் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த டேஷ்போர்டு எல்லாமே கொடுத்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரிங்க. கீ வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலே போதும், கையில் வச்சுருந்தாலே போதும், வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டபுள் டோனில் டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. அலாய் வீல்ஸ் வந்துடுது, ஏசி வந்துடுது, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, எலக்ட்ரானிக் சீட்ஸு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸு, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரியர் ஏசியுமே வந்துடும் இந்த வண்டியில். இந்த வண்டியில் இல்லைன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா என்னென்ன வருதுன்றதையும் நான் காட்டுறேன். ப்ளஸ் நீங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம எம்என் கார்ஸோட வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் கரெக்டாக கிடைக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியரில் என்னென்ன வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 4 விண்டோ பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும். அது இல்லாமல் ரிமோட் கீயும் வந்துடுதுங்க, எதுவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு பெட்ரோலுக்கு எல்லாமே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட், ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் பண்ணால் எரியிற மாதிரி லைட்டுமே கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். வண்டியோட ஸ்டியரிங்கில் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி தான். கீயை நம்ம ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சுருந்தா போதும், ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னா இங்கே மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. 1,34,501 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு கண்டிஷனில் இருக்கும் இன்ஜினை பொறுத்தவரையும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு எஃப்எம், டெம்பரேச்சர் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஏசி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குன்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம். சிடி போட்டுக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸுமே இதெல்லாம் வந்துடுது. அது இல்லாமல் இந்த பக்கம் ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனுமே வந்துடும். ரொம்பவே ஒரு கம்ஃபர்ட்னஸும் சரி. அந்த டேஷ்போர்டோட லுக்கே உங்களுக்கு தெரியும். டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விண்டேஜ் லுக்கு தாங்க. அதில் சிடி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு கவுண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டு லுக்கெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். கியர் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் தான். இது வந்து உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹை ஸ்பீடில் போகக்கூடிய இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. லக்ஸுரி வண்டி. இது வந்து மேட் இன் ஜப்பானுங்க. இந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜப்பான்லேருந்து அங்கேருந்து செஞ்சு டைரெக்டாக இங்கே வந்த வண்டிங்க. இப்போ அந்த வண்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வண்டியோட ரியர் வியூ பாருங்க. ரியர் சீட்டிங்குமே நல்லா இருக்குது, ரொம்பவே தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே அப்பன்சர் எல்லாமே கிளியராக இருக்கும். ஏசி வெண்ட்டு பாருங்கள் ரியரில். அது இல்லாமல் தனியாக அந்த திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரே அது இதுன்ட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. வண்டியில இல்லைன்றது எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆம்ப்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆம்ப்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க டிக்கி எங்க இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இங்க ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. டிக்கியில வந்து நீங்க என்ன வேணாலும் திங்ஸ் வைக்கிறீங்க எடுக்கணும் அப்படின்னா உள்ள இருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வண்டியோட டிக்கியை பார்ப்போம். நம்ம வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் இப்போ நம்ம ஓபன் பண்ணிட்டோம். பெரிய ஸ்பேசஸ் வந்துருவாங்க இந்த வண்டியை பொறுத்தவரையும். என்னைய போல ஒரு 2 பேர் உள்ள தாராளமா படுத்து தூங்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாம கீழே வீல் ஸ்பானர் ஜாக்கி எல்லாமே ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே டயர் கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 50% கண்டிஷன்ல இருக்கு. மற்ற டயர்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன் பாருங்க. மற்ற டயர்ஸ் எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அபோவ் 90% கண்டிஷன்ல ரொம்பவே குவாலிட்டியா தெளிவா இருக்கு. வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு குவாலிட்டி இன்னைக்கு மெயின்டைன் ஆயிருக்கு வண்டியில. ஒரு சூப்பரான குவாலிட்டியில ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி பெட்ரோல் வண்டி எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு லக்ஸுரி வெஹிக்கிளுங்க. ரொம்பவே சொகுசான ஒரு கடல்ல மிதக்கிற மாதிரி ரோட்ல மிதந்து போற கார். கண்டிப்பா அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்க நம்புறோம். இப்போ வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஜினோட சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வீடியோல காட்டுறோம் பாருங்க. வண்டியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்கு, இன்ஜினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்க வீடியோல பாருங்க. ஆப்ரான் சைடு எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இன்ஜின் இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு, இருந்தாலுமே சவுண்டு கேட்கலங்க. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான சவுண்ட்ல இருக்கு. மைக்கை பக்கத்துல வச்சு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சொகுசுலையும் ஒரு ஹை ரேஞ்சுன்னு தாங்க சொல்லலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான சொகுசு வண்டி. ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு இந்த மாதிரி வண்டி ரொம்பவே ரேர் தான். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குதுன்னா லக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி. குவாலிட்டி வைஸா எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த வண்டியில. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 2,55,000 ரூபாங்க. பிரைஸ் பிக்சர்லாம் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா அந்த ரேட்டையும் உடச்சி குறைச்சி கொடுக்க தான் போறோம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வண்டி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லி வைங்க, ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். கண்டிப்பா அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும் நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.